இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவராக ஜெகமோகன் டால்மியா போட்டியின்றி ஒருமனதாக தேர்வாகியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் பீர் முகமது. வணக்கம். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவராக ஜெகமோகன் டால்மியா போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இது பற்றிய விரிவான விவரங்களை சொல்லுங்க. இப்போது நாங்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நட்சத்திர ஹோட்டலில் 84வது வருடாந்திர பொதுக்குழு கூட்டம், அதாவது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்துடைய 84வது வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் இப்போது நடைபெற்று வருகிறது. காலை 9:30 மணிக்கு தொடங்கி இன்னும் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் ஜெகமோகன் டால்மியா அவர்கள் ஏற்கனவே 2001ஆம் ஆண்டு முதல் 2004ஆம் ஆண்டு வரை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு தலைவராக இருந்த ஜெகமோகன் டால்மியா மீண்டும் ஏகமனதாக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பிற பதவிகளுக்கு, குறிப்பாக 2 துணைத் தலைவர் பதவிகள், செயலாளர் பதவி போன்ற பதவிகளுக்கு போட்டி இருக்கிறது. அதை போட்டியின்றி தேர்வு செய்வதற்கான பேச்சுவார்த்தைகளை இந்த வருடாந்திர பொதுக்குழுவில் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த வருடாந்திர பொதுக்குழுவை பொறுத்தவரையில் கூட்டம் ஆரம்பித்த பிறகு கூட போட்டியிலிருந்து விலகிக் கொள்ளக்கூடிய அந்த சட்ட சரத்துக்கள் இருக்கின்றன. அந்த வகையில் ஆனால் போட்டி கண்டிப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே கிரிக்கெட் வாரிய தலைவராக இருந்த சரத்பவாருடைய ஆதரவாளர்களும் ஜெகமோகன் டால்மியா அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கும் இடையே நேரடி போட்டி இருக்கிறது. குறிப்பாக 2 துணைத் தலைவர் பதவிகளுக்கும் செயலாளர் போன்ற பிற பதவிகளுக்கும் போட்டி இருக்கிறது. 2005ஆம் ஆண்டுக்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக பிற பதவிகளுக்கு இவ்வளவு கடுமையான போட்டி இருப்பது இந்த முறைதான். எனவே இன்னமும் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பிற பதவிகளுக்கு யார் தேர்வு செய்யப்படுகிறார்கள், யாருடைய ஆதரவாளர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் என்பது நமக்கு இன்னும் சில மணி நேரங்களில் தெரிந்துவிடும் என்று இப்போது சொல்லலாம்.